தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான மேஷப் வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக நம்மளோட மொபைலில் அதுவும் கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சின்னதான், வீடியோ மேக் பண்ணுறதும் சிம்பிள் தான். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் கைன்மாஸ்டர் டவுன்லோட் பண்ணல, இல்லை ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான கைன்மாஸ்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வீடியோ சாங்லேருந்து தான் பர்டிகுலர் சீன்ஸை மட்டும் கட் பண்ணி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்ச மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ சாங்கை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாரை வச்சு மேஷப் வந்து பண்ண போகிறீங்களோ அவங்களோட வீடியோஸை நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை தனியாக ஏதாவது வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி, அது மாதிரி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ ஒரே ஒரு சிங்கிள் சாங்லேருந்து ஒரு 4-5 சீனை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சான்லேருந்து காதல் ஆசை அப்படின்ற அந்த சாங் இருக்கு இல்லையா, அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஒரு ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது சவுண்ட் வந்து பிடிச்சிருக்கு, இல்லை ஆடியோ பிடிச்சிருக்கு, அதை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் பீட் அதிகமாக இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ மட்டும் இல்லை, ஸோ எல்லா ஆடியோவுமே நீங்கள் ஈஸியாக எந்தெந்த இடத்துல பீட் அதிகமாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் லைனை இந்த மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணிவிடுங்க. 2 விரலை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா டைம் லைன் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதில் கீழே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோவிலே பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக உங்களுக்கு வேவ் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்தெந்த இடத்துலலாம் பீக் வந்து அதிகமாக இருக்கோ, அதாவது ஹையாக இருக்கோ கிராஃபு, ஸோ அந்த இடத்துலலாம் பீட் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே அது கரெக்டாக தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து பீக் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து பீட் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ளே பண்ணி பார்த்துட்டு டைமை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வீடியோ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டைமை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நான் கட் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோவில் எந்தெந்த சீன் உங்களுக்கு வேணுமோ அந்தந்த சீன்லாம் கட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸுங்களை எனக்கு தேவையான சீனை நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவையான அந்த வீடியோ சாங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன், அதாவது வீடியோ மட்டும் கட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் வரும். ஒரு 3 செகண்ட் தான் எனக்கு வீடியோ தேவை, ஆனால் 5 செகண்ட் நான் கட் பண்ணிட்டேன், அதை என்னால் ட்ரிம் பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு 3 செகண்ட் வீடியோ எனக்கு தேவை, ஆனால் 1 செகண்ட் தான் வீடியோ என்கிட்ட இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னும் ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மேஷப் பண்ணக்குள்ள வீடியோவை டச் பண்ணிவிட்டு ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு வீடியோ டைம் டியூரேஷன் அதிகமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கம்மியாக நான் வச்சுருக்கிற வீடியோ பெரிய லென்த்தாக இருக்குது, அதை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் வீடியோ வந்து ட்ரிம் பண்ணுறதுல அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கரெக்டாக சீன்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீடியோவை டச் பண்ணிவிட்டு மேலே பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன், எண்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் பிஞ்ச் பண்ணிங்க, அதாவது உங்களோட விரலை வச்சு இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைஸ்க்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவல்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா எண்டு பொசிஷனும் ஸ்டார்ட் பொசிஷனில் வீடியோ எப்படி இருக்கோ அதே மாதிரி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த ஈக்குவல்ட்டை வந்து எடுத்து விட்டு எண்டு பொசிஷனோட அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி வீடியோவை ஸ்க்ரீனில் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ வரணும். அதுக்கு அடுத்தது அதில் ஏதோ ஒரு சீன் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆகி நிற்கணும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக. அது வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கட் பண்ணியாச்சு இல்லையா? கட் பண்ணதுக்கப்புறம் டைம் லைன் ஒன்று வந்து ப்ளே ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைனோ இல்லை ஏதோ ஒரு லைன் வந்து ஓடிட்டுருக்கோம். அந்த லைனை வந்து வீடியோவோட எண்டில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கிற வீடியோவோட எண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக குட்டி பாட்ஸ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சர் அண்ட் ஆடஸ் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைம்லைனை எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃப்ரேமை அப்படியே கேப்சர் பண்ணி அடுத்தது லேயரில் ஒரு இது கிளிப்பாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதான் நான் ஆட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோவோட எண்டு இதுதான். ஸோ கரெக்டாக நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டேன், அதாவது கேப்சர் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அகைன் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எவ்வளோ நேரம் வேணும் வரணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டைம் டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டரில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பேசிக்கில் 2 விதமான ஃபில்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து B22 அப்படின்னு இருக்கும், அதுவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா B32 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டரும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இன்னொரு வீடியோ சீன் வந்து ஆட் பண்ண போகிறோம், அதாவது வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவையும் இது மாதிரி கேப்சர் பண்ணி ஃபோட்டோவாக ஆட் பண்ண போகிறோம். இதையே வந்து கண்டினியூவாக பண்ண போகிறோம். அந்த ஆடியோ எவ்வளோ நேரத்துக்கு இருக்கோ அதே மாதிரி. இந்த ஆடியோ மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது ஆடியோ வந்து நல்லா இருக்குது, அதில் கூட இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சூப்பரான ஒரு மேஷப்பை வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட கேலரியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.